மாதங்களை 12ஆக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த 12 மாதங்களிலேயும் சங்கை மிக்க மாதம் என்று 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். தொடர்ச்சியாக 3 மாதங்கள் வருகிறது. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 மாதங்கள். ஒரு மாதம் இடையிலே வருகிறது, அது ரஜபுடைய மாதம். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டக்கூடிய அந்த சங்கை மிக்க 4 மாதத்தில் ஒரு மாதமாகிய இந்த துல்ஹிஜ்ஜாவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலங்கள் மிக சிறப்பு வாய்ந்த காலமாக இருக்கிறது. ஏனைய எல்லா காலங்களையும் விட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை கண்டதிலிருந்து பெருநாள் கொண்டாடும் வரைக்கும் உள்ள இந்த தினங்கள் மிக சிறப்பு வாய்ந்த சங்கை மிக்க தினங்களாக ஏனைய காலங்களை விட உயர்ந்ததாக காணப்படுகிறது என்பதை எமக்கு குர்ஆனும் ஹதீஸும் தெள்ளத் தெளிவாக சொல்லி காண்பிக்குகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதத்தின் ஆரம்ப பிறை கண்டதிலிருந்து எங்களுக்கு ஒரு சுன்னத்தான அமல் இருக்கிறது. அதுதான் இந்த காலங்களை நோம்போட கழிக்கிறது. இமாம் நவவி அவர்கள் தன்னுடைய கிதாப் ஷர்ஹுல் முஹத்தப் என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தில் அல் முஸ்தஹப்பு அன் யஸூம மின் அவ்வலி தில் ஹிஜ்ஜதி, துல்ஹிஜ்ஜா ஆரம்பத்திலிருந்து பிறை 9 அரஃபாவுடைய தினம் வரைக்கும் நோம்பு நோக்கிறது சுன்னா முஸ்தஹப் என்று எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த தினங்களில் நோம்பு நோக்கிறதுக்குரிய நன்மை பிரதிபலன் என்னவென்று சொல்லி சொன்னால், திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு நாளுடைய நோன்பு இதனுடைய கூலி பிஸியாமி சனத்தின் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸியாமி சனத்தின், ஒரு வருடத்துடைய நோன்பின் கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். இந்த 9 தினங்கள் அதோடு சேர்த்து பிறை 10 நாமெல்லாம் பெருநாள் கொண்டாடக்கூடிய அந்த பெருநாளுடைய இரவு இருக்கிறதே, இந்த இரவையும் சேர்த்து சகோதரர்களே, ஒவ்வொரு இரவையும் இபாதத்தினூடாக, ஒவ்வொரு இரவையும் அமலினூடாக, ஒவ்வொரு இரவிலையும் குர்ஆன் திலாவத் செய்து, ஒவ்வொரு இரவிலையும் திக்ர் ஔராதுடன், அல்லாஹுடைய தொடர்புடன், தஹஜ்ஜுதிலேயும் துஆவிலேயும் இஸ்திக்ஃபாரிலேயும் அந்த படுக்கையிலிருந்து ஃபஜ்ரு சாதிக் வரைக்கும், சுபஹுடைய தொழுகை வரைக்கும் சகோதரர்களே, அந்த இரவுகளை அமல்களால் ஹயாத்தாக்குறார்கள். அமல்களால் ஹயாத்தாக்குறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன கூலி கொடுக்கிறான் என்று சொல்லி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகியாமு குல்லி லைலத்தின் மின்ஹா பிகியாமி லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் அந்த இரவை ஹயாத்தாக்குவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த சிறப்பு இந்த இரவுகளை ஹயாத்தாக்குவதற்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் குர்ஆன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி சொல்லும் பொழுது லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று சொல்கிறது. கத்ருடைய பாக்கியமிக்க அந்த இரவு அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்கிறது. 80 ஆண்டுகள், ஓரிரு ஆண்டல்ல, 80 ஆண்டுகள் லைலத்துல் கத்ர் இல்லாத 80 ஆண்டுகளில் இபாதத் செய்த நன்மை சுப்ஹானல்லாஹ். இந்த இரவுகளை ஹயாத்தாக்குறதுக்கு அல்லாஹ் தாரான். ஒரு இரவுக்கு இந்த பாக்கியம். இதை இமாம் திருமிதி அவர்கள் தன்னுடைய ஜாமிஉ திருமிதியில் அந்த ஹதீஸை பதிவாக்கி இருக்கிறாங்க.
கண்ணியமான சகோதரர்களே, பகல் காலங்களில் நோம்பு நோக்க வேண்டிய காலம். இந்த காலம் இருக்குதே, இரா காலங்களில் நின்று வணங்குற காலம். சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியமானவர்களே, அவ்வளவு பெருமதி மிக்க இந்த காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, பிறை 1, பிறை 2, பிறை 3 என்பதாக பிறை 8 வருகிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த பிறை 8 ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பிக்குகிறது. ஹஜ்ஜுடைய அமல்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒருவர் ஷவ்வாலுடைய பிறை ஆரம்பத்தை கண்டவுடனே அது ஹஜ்ஜுடைய மாதம் என்று குர்ஆன் சொல்கிறது. எல்லாரும் இஹ்ராத்தில் 2 துணியை கட்டிக்கொண்டு, சுப்ஹானல்லாஹ், என் வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது, என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், அன்பர்கள் யாருடன் சம்பந்தம் கிடையாது, என்னை படைத்த ரப் அல்லாஹ் அவனுடைய தர்பாரில் நான் ஹாஜராகுவதற்கு ரெடியாகி நான் என் வீட்டிலிருந்து வெளியாகிறேன் என்று ஒவ்வொரு மனிதனும் செயல் ரீதியாக காட்டக்கூடிய அந்த கட்டம். சுப்ஹானல்லாஹ். எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள் ஹஜ்ஜுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. எல்லா இடங்களில் இருந்தும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், உன்னுடைய அடியானாகிய நான் ரப் அல்லாஹ் உன்னிடத்தில் ஆஜராகிவிட்டேன். இதுதான் லப்பைக் என்ற பதத்துடைய கருத்து. லப்பைக வஸஅதைக் வல் கைரு ஃபீ யதைக், எல்லா நலவுகளும் உன்னிடத்தில் இருக்குது ரப்பே. உன்னுடைய அடிமை உன்னுடைய ஆலயமாகிய அந்த காபாவை தரிசிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கே நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். என்னுடைய அடிமைத்தனத்தையும் நீ படைத்தாய் என்பதை நிரூபிப்பதற்கு, உன்னுடைய இபாதத்தை அங்கு செய்வதற்கு ரெடியாகி உன்னுடைய அடிமை வந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு மக்களும் அங்கே சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அவ்வளவு பெருமதி மிக்க இந்த அமல் பிறை 8 ஆரம்பிக்க போகுது. சகோதரர்களே, ஒட்டுமொத்தமான ஹஜ்ஜுடைய தினங்கள் 5 அல்லது 6 நாட்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த 5-6 நாட்களில் தான் மக்கள் ஹஜ்ஜுடைய அமலை செய்கிறாங்க. அந்த 8வது தினம் யோமு தர்வியா என்று சொல்லுவார்கள். 9வது தினத்துக்கு யோமுல் அரஃபா என்று சொல்லுவார்கள். 10வது தினத்துக்கு யோமுன் நஹர் என்று சொல்லுவார்கள். 11, 12, 13வது தினத்துக்கு ஐயாமுல் மினா, மினாவுல குர்பான் கொடுக்கக்கூடிய தினங்களில் சேர்ந்தது என்று சொல்லுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, 12ஓட 13ஓட இந்த ஹஜ்ஜுடைய அமல் எல்லாமே முடிஞ்சிருது. கடைசியாக அந்த மக்கமா நகரில் இருந்து உயிரிலும் மேலான ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்தில் அவனுடைய உயிரை விட மேன்மையாக இருக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மதீனா நகர் சென்று சந்திப்பதற்குரிய நேரம் 13க்கு பிறகு ஆகுது. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை தரிசித்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று அங்கு நபி அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியமும் அங்கே கிடைக்குகிறது. கண்ணியமானவர்களே, அருமை பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் என்னுடைய கபரை சந்தித்து எனக்கு சலாம் சொல்லும் பொழுது ரத்தல்லாஹு அலைய ரூஹி, என்னுடைய ரூஹை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப தருகிறான், நான் அந்த சலாத்திற்கு பதில் கூறுகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அந்த பாக்கியம் கோடான கோடி நியமத்துக்களை விட பெரிதானது.
அங்கேதான் அந்த மதீனா நகரத்துக்கு நாங்கள் எல்லாம் சென்று ஈமானுடைய புத்துணர்வை நாம் உண்டாக்க வேண்டியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஈமானுடைய தியாகத்தையும் அவர்கள் இந்த சத்திய இஸ்லாம் உலகத்தில் பரவுவதற்காக ஆணிவேராக இருந்ததையும் இந்த தீனுக்காக உதவி செய்த அந்த உதவியையும் நாம் அங்கே பார்த்து மகிழ வேண்டும் சகோதரர்களே. இந்த பிறை 8வது தினம்தான் ஹஜ்ஜுடைய ஆரம்ப தினம். இந்த பிறை 8வது தினத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நாம் எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 இரவுகள் இருக்குகிறது, 5 இரவுகள் இருக்குகிறது. யார் மன் அஹ்யல் லயாலியல் ஹம்ஸ, இந்த 5 இரவுகளை யார் உயிர்ப்பிக்குகிறானோ வஜபத் லஹுல் ஜன்னா, அவனுக்கு சுவர்க்கம் கடமையாகிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒன்றுதான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் பிறை 8வது இரவு. பள்ளியில் நாங்கள் வந்து அதை இத்திகாஃபின் மூலமாக ஹயாத்தாக்கலாம், அல்லது வீட்டில் இருந்து கொண்டு குர்ஆனில், திலாவத்தில், திக்ரில், தஸ்பீகாத்தில் அந்த இரவுகளை கழித்து ஹயாத்தாக்கலாம். என்னோட மனைவி பிள்ளைகள் எப்பயுமே ஒரு ஈமான்தாரியுடைய வீடு, ஒரு ஈமான்தாரியுடைய வீடு, அதில் ஒரு மஸ்ஜித் இருக்க வேண்டும். அது ஒரு மஸ்ஜிதுக்குரிய ஒரு அறை இருக்கணும். அங்கே தாய் பிள்ளைகள், மனைவி, குழந்தைகள் அங்கே இபாதத் புரிய வேண்டும். அதில் ஒரு பெண் விரும்பினால் இத்திகாஃபும் இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிகாட்டல். அதுவும் ஒரு மறைவான இடமாக, அந்நிய ஆண்கள் பார்க்க முடியாத ஒரு இடமாக அந்த இடம் அமைந்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஒரு பெண் தான் யோமு தருவியா பிறை 8 அந்த இரவை ஹயாத்தாக்கணும் என்றா அந்த பெண் அமல்களை பாதத்தில் அந்த இரவை கழிக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 இரவுகள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்று துல்ஹஜ் மாதத்துடைய 8வது இரவு, 2வது துல்ஹஜ் மாதத்தின் 9வது இரவு, அதுதான் அரபாவுடைய இரவு என்று சொல்லுவோம். இந்த அரபாவுடைய இரவு கண்ணியமான சகோதரர்களே, இதை ஹயாத்தாக்குவோம். 2வது, 3வது, 10வது இரவு பெருநாளுடைய இரவு, 4வது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பெருநாளுடைய இரவு, 5வது இரவு லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தின் 15வது பாதி மாதத்துடைய இரவு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 இரவு ஹயாத்தாக்கினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இமாமே அபு நுஐம் அல் அஸ்பஹானி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவாக்கியிருக்கிறார்கள். இந்த 5 இரவுகளை அமலாலை இபாதத்தாலை யார் ஹயாத்தாக்குறாங்களோ வஜபத் லஹுல் ஜன்னா, வஜபத் லஹுல் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிடும், சொர்க்கம் வாஜிபாகிவிடும். அது குழந்தையாக இருக்கலாம், பொம்பளையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாய்மார்களாக இருக்கலாம், அல்லது வாலிபர்களாக இருக்கலாம். பொதுவான சட்டம், சந்தர்ப்பம் இருக்குது, இதை பயன்படுத்துறது எங்களோட கடமை. சந்தர்ப்பத்தை தவறவிட்டவன் யாரும் உலகத்திலேயும் முன்னேறவில்லை, அவன் ஆகராவிலேயும் முன்னேறவில்லை. மனிதனுடைய சந்தர்ப்பம் உன்னுடைய ரூ கருகரா என்று சொல்லக்கூடிய தொண்டக்குழியை அடையும் வரைக்கின்றான். அதற்கு பிறகு உன்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, உன்னுடைய கெஞ்சுதல் மன்றாடுதல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீ அல்லாஹ் இடத்திலே ரப் அல்லாஹ் என்று தேமி தேமி அழுவதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஹில்ஃபத்தன் லிமன் அராத அன் யذكر وأراد أن يكون شكورا. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவையும் பகலையும் உங்களுக்கு மாறி மாறி வர வைத்தது அல்லாஹ்வை நன்றி கூர்ந்து அவனை வணங்குவதற்கும் திக்ர் செய்வதற்கும் என்பதாக குர்ஆன் சொல்கிறது.
கண்ணியமானவர்களே, பிறை 1 இருந்து பிறை 13 வரைக்கும் செய்கிற சில அமல் இருக்குது. அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, எல்லா காலத்தையும் விடையும் நல்லா கூர்ந்து கவனிங்க சகோதரர்களே, எல்லா காலத்தை விடவும் இந்த காலத்தில் அமல் செய்கிறது அல்லாஹ் இடத்துல மிக விருப்பமானது. அஹப்பு இலல்லாஹி ஃபீஹின்ன, அல்லாஹ் இடத்துல மிக விருப்பமானது. அதில் என்ன இபாதத் செய்யுங்க, அதில் வந்து ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹுவை அதிகப்படுத்தி கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லுங்க, நீங்கள் விவசாயத்தில் இருக்கலாம், நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கலாம், சாதாரண ஒரு கூலியாளியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஓனராக, நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் உங்களோட வாய் இந்த காலங்களில் லா இலாஹ இல்லல்லாஹ், எப்பயும் லா இலாஹ இல்லல்லாஹ். பிள்ளைகளோட பேசிக்கொண்டு இருக்கலாம் லா இலாஹ இல்லல்லாஹ், மனைவியோட பேசிக்கொண்டு இருக்கலாம் லா இலாஹ இல்லல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, திக்ருல்ல வாழ வேண்டிய காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வத்தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர், எப்பயும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உள்ளத்தில் என்ன வரணும், என ரப்ப அல்லாஹ் அவன்தான் பெரியவன். ஈமான்ல பல படித்தரம் இருக்குது. அதில் ஆக டாப் லெவலான, ஆக குவாலிட்டி வண்ணான படித்தம் என்ன தெரியுமா, எதை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை உண்டாகணும். எந்த மஹ்லூக்க பார்த்தாலும் ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. அல்லாஹ் ஞாபகம் வந்து, யா அல்லாஹ் மா خلقت هذا باطلا, இதனை நீ வீணாக படைக்கவில்லை யா அல்லாஹ். சுப்ஹானக், நீ தூய்மையாகிவிட்டாய் யா அல்லாஹ். வகினா அஸாபன் நார், எங்களை நரக வேதனை விட்டும் பாதுகாத்திரு யா அல்லாஹ் என்று ஒரு விசுவாசுடைய நாவில் இருந்து வர வேண்டும். எதை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ஞாபகம், எதை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான், அல்லாஹ் எப்படி ஒழுங்கு பண்ணியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், அல்லாஹ் அக்பர் என்ற அந்த முழக்கம் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக சொல்கிறார்கள் வதிக்ருல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வை ஞாபகம் வைங்க. சகோதரர்களே, யாருடைய நாவு சதாவும் திக்ருடன் இருக்குமோ அவன் சிரித்த வண்ணமாக சொர்க்கத்துக்கு நுழைவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பயும் திக்ரோட, இதுக்கு பெரிய ஆடம்பரம் தேவையில்லை, விளம்பரம் தேவையில்லை. நீ திக்ரு செய்து கொண்டு உன் ஆயுளை கழிக்குகிறாயா, உன்னை திக்ரு நேரத்தில் அல்லாஹ் அந்த மௌத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். உன்னை கபூரில் இருந்து அந்த மஹ்ஷருக்காக எழுப்பப்படும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற முழக்கத்துடன் நீ எழும்புவாய். கண்ணியமான சகோதரர்களே, இதுக்குத்தான் திக்ரு செய்கிறேன்னு சொல்றது. நபி அவர்கள் சொல்லும் பொழுது இந்த திக்ருள்ளவர்கள் உயிருள்ளவர்கள் என்று சொன்னார்கள். திக்ருள்ளவர்கள் உயிரோடு இருக்கிறவர்கள். சகோதரர்களே, பெரியார்களே, திக்ர் என்பது அவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்தான விஷயம். எங்களோட வாழ்க்கையில் இபாதத், எங்களோட வாழ்க்கையில் திக்ர். இந்த காலங்கள் மிக முக்கியமான காலம். இந்த காலத்தில் திக்ரை செய்து கொள்ளுங்க. இது பிறை 8 எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்காக ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். முதலாவது வந்துட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அந்த காபத்துல்லாஹை பார்த்து கையை முத்தமிட்டு கொண்டு, அல்லது அந்த ஹஜருல் அஸ்வதை பார்த்து, அந்த அஸ்வத சகோதரர்களே, அது கருப்பு கல் என்பதனுடைய பேர். அதை இந்த பாவம் நிறைந்த முகத்தால் முத்தமிட்டு அது கருப்பாகிவிட்டது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அது அஷத்து பயாதம் மினல் லபன், பாலை விட வெண்மையாக இருந்தது. அதனை இந்த ஆதமுடைய மக்களுடைய பாவம் கருப்பாக்கி விட்டது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ் பாக்கியத்தை வழங்க வேண்டும். அந்த ஹஜருல் அஸ்வதுடைய கல்லை முத்தமிட்டு கொண்டு காபாவை 7 முறை அங்கே நான் தவாஃப் செய்ய போகிறோம். அங்கேயும் திக்ர், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. வலமையில் ஓதுன பாடமான துவா. யா அல்லாஹ், இந்த துன்யாலை நலவை தந்திரி யா அல்லாஹ், நாளை ஆகிராலையும் எங்களுக்கு நல்லது தந்திரி யா அல்லாஹ், வகினா அஸாபன் நார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்திரி யா அல்லாஹ் என்ற அந்த துவாவோட அந்த கோஷத்தோட முழக்கத்தோட 2 துணியை கட்டிக்கொண்டு தலையிலே ஒன்றும் இல்லை சகோதரர்களே, பாதத்திலே ஒன்றும் இல்லை. ரப்ப அல்லாஹ் அந்த ஏழ்மைத்தனத்தையும் அடிமைத்தனத்தையும் காட்டிக்கொண்டு நெருக்கடியோட மக்கள் ஓட ஆரம்பித்து விடுகிறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, உண்மையான இஹ்லாஸையும் அந்த ஆகிரத்துடைய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் எல்லா மக்களும் ஒன்று கூடி நிற்கக்கூடிய அந்த காட்சியை கண்டுகளிக்கிறார்கள் மக்கள். இதுதான் அந்த காபான்னு சொல்றது. இதுதான் அந்த பிறை 9 நாம் செய்யக்கூடிய அந்த அரஃபால தங்குற இடம். சுப்ஹானல்லாஹ். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரஃபாவுடைய தினம் இல்லைண்டா ஹஜ்ஜே இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, நபி அவர்கள் சுட்டி காட்டும் பொழுது ஹஜ் என்றால் அரஃபா தான் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய 5 அம்சங்கள் இருக்குது, 5 பர்துகள் இருக்குது. இந்த எல்லா பர்துகளையும் செய்தால் தான் ஹஜ்ஜு கூடும். அப்படி இருப்பினும் நபி அவர்கள் சொல்லும் பொழுது ஹஜ் என்றால் அரஃபா என்று சொன்னார்கள். ஏனென்றால் அதனுடைய பெரிய முக்கியத்துவத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டுகிறார்கள் என்பதை உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம், துவா செய்ய சிறந்த இடம். அந்த படர்ந்த கல் இருக்கிறது, அது அரஃபாவுடைய மைதானம். அதில் ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய நபி அவர்கள் இந்த உம்மத்தை கூட்டிக் கொண்டு வைத்து துஆல அல்லாஹ்விடத்தில் தளர்வோட கெஞ்சி பணிந்து இந்த உம்மத்தின் பாவத்திற்காக, இந்த உம்மத்துடைய ஈடேற்றத்துக்காக செய்த துஆக்கள் சொல்றாங்க. அந்த படர்ந்த கல்லில் பெண்கள் அந்த ரஹ்மா என்ற இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு போக தேவையில்லை, ஆண்களுக்கு சுன்னத் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நபி அவர்கள் சஹாபாக்களை வச்சு கொண்டு துவா செஞ்சாங்க. அதில் அல்லாஹ் இந்த உம்மத்துடைய மக்ஃபிரத்துடைய வாதா அல்லாஹ் அளித்தான். இந்த உம்மத்துக்கு, இந்த உம்மத்தின் முடிவும் நரக விடுதலையும் அந்த அரபாவுடைய தினத்தில் வழங்கப்படுவதை போன்று எந்த தினத்திலையும் வழங்கப் போவது கிடையாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்குமாக தந்து அந்த இடத்தில் ஆஜராகி அந்த ரப்பிடத்தில் இந்த அடிமை துணத்தை எடுத்து காட்டி ரப்பல்லா என்னை மன்னித்து அருள் பாலித்து நரக விடுதலை செய்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் தர வேண்டும். அதுதான் பிற உம்மதுடைய அரபாவுடைய தினத்தில் உள்ள பாக்கியம். சகோதரிகளே, பெரியார்களே, அங்கே இருக்கிற ஹஜ்ஜாஜிகளுக்கு பிற 9 நோன்பு பிடிக்கிறது சுன்னத்து இல்லை உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிற 1 நோன்பு பிடிச்சி வர மாதிரி அரஃபாவுடைய தினம் பிற 9 நோன்பு நோக்கிறது சுன்னா. அதுக்கு மிக முக்கியமான பெரிய சிறப்பு இருக்கு. என்ன தெரியுமா? முந்திய ஒரு வருஷத்துடைய தான் செய்த பாவத்துடைய குற்ற பரிகாரம். சுப்ஹானல்லாஹ். ஒரு தொகையான பாவத்துக்கு சொந்தக்காரர்கள் வாலிப காலத்தில் பாவம் செய்தோம் என்றால் வயோதிகம் அடைந்துட்டு 40-50 வயசாக ஆயிட்டு உள்ளத்தில் ஈமான் பக்குவம் இல்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை,
தீனுடைய துடிப்பு இல்லை. இன்றைக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்வையும் எதிர்த்து பாவம் செய்ய கூடிய மிகப்பெரிய கேவலங்கட்டவர்களாக மாறிவிட்டோம் சகோதரிகளே. சரியான தக்குவா வரல. அந்நிய பெண்ணை பார்க்கறது ஹராமண்டா. இன்றைக்கு உள்ளம் சொல்லுது அழகான பெண் போகிறாள் பார் என்பதாக சொல்கிறது. தௌபா செய்யலாம், செய் பாவத்தை என்று மரணத்தை மறந்து அல்லாஹ்வுடைய வேதனையும் கோபத்தையும் மறந்து தயாராகி ரெடியாகி கொண்டிருக்கிறோம் நாங்கள் சகோதரிகளே. சிலர்களுக்கு தாடி முடிகள் எல்லாம் நரைச்சு விட்டது. கபரு கண்வித்து விட்டார்கள். கூடினால் 60-70 வருஷ வாழ்க்கை. இன்றைக்கும் பாவத்தை விட ரெடி இல்லை, பாவத்தை விட்டு தூரமாக இருக்க ரெடி இல்லை, விக்கர் இல்லை ஃபிக்கர் இல்லை, அல்லாஹ்வோட தொடர்பில் இருக்க ரெடி இல்லை. அப்படி துனியாவில் நாங்கள் செய்வாக்கப்பட்டிருக்கிறோம். பாவங்கள் செய்து செய்து ஒரு புலவர் படிக்குகிறார். பாவம் எப்படி தெரியுமா? அதோட இன்பம் ஊறினா மௌத்து வரைக்கும் பாவம் செய்வான், மௌத்து வரைக்கும் பாவம் செய்வான் சொல்றாரு. சின்ன பிள்ளை பால் குடிக்குது, அதிகமான காலம் இந்த பிள்ளைக்கு ஆகக்கூடிய காலம் 2 வருஷம். பால் கொடுப்பாங்க தாயும் தந்தையுமாக ஒத்துக்கொண்டு தாய் பாலை கொடுப்பா 2 வருஷம். பொம்பளை பிள்ளையாக சிலர்கள் நம்ம ஊரில் உள்ள வளமே 1.5 வருஷத்தில் அந்த பிள்ளைய பால் மரப்பீடு செய்வாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த பிள்ளையை நாங்கள் பால் குடிக்க வைத்தால் அந்த 2 வயசில் பாலை மறக்கடிக்க இல்லைண்டா வாலிபனாகியும் இந்த பிள்ளை பால் குடிப்பான், வாலிபனாகியும் பால் குடிப்பான். ஏண்டா அந்த பாலுடைய அந்த சுவை இவனுக்கு தெரியும். சகோதரிகளே, பாவம் என்றால் அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். அதற்காக தௌபா. ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அவனுடைய ஈமான் அவனை விட்டும் பிரிந்து அவனுடைய தலைக்கு மேலால கல்துல்லா குடை போன்று இருக்குகிறது என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் வெளியாகி விடுகிறது. அன்னைக்கு பாவத்தை செஞ்சிட்டு என்னுடைய வஃபாத் நடக்கும்டா எங்களுடைய ஈமானுடைய ஹாலத் என்ன? எப்ப இந்த மனிதன் அல்லாஹ் இடத்துல மன்றாடி ரப்பல்லா செய்ய மாட்டேன், கடைசும் முதலுமாக இருக்கட்டும் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ என்று தௌபா செய்து திரும்ப மீண்டு வந்தால் அவனுடைய தலைக்கு மேலே இருக்கிற ஈமான் திரும்ப வருது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிவான சோதரிகளே, என்னைக்கும் பாவம் செய்யப்படாது. வாழ்க்கையில் பாவத்தை விட்டு நம்ம ஒதுங்க வேண்டும். பாவம் செய்றீங்களா, இஸ்திக்ஃபாரை கடமையாக்கி கொள்ளுங்க, இஸ்திக்ஃபாரை கடமையாக்கி கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு சகோதரிகளே, பெரியார்களே, வருத்தப்படக்கூடிய ஈமான்தாரிகளே, இந்த பாவத்தை விட்டுக்க இயலா என்று உங்களோட ஈமானோட உங்களோட மனசோட சண்டை பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஈமான்தாரிகளே, இஸ்திக்ஃபாரை கூட்டிக் கொள்ளுங்க. அன்பிலும் மேலான அருமை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு ஒரு பாவத்தை 70 தடவை செய்தாலும் இஸ்திக்ஃபார் என்ற மருந்தை குடிங்க, அது உங்களை பாவத்தை விட்டு விலக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாளைக்கு 70 தடவை செய்றீங்க பாவத்தை, அவ்வளோ விருப்பம் அந்த பாவத்தில். சகோதரர்களை விடுவிருக்குது, அந்த இஸ்திக்ஃபார் விடுவிக்கும் உங்களை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களை பிற 10 அங்கதான் அந்த கடமையான தவாஃபுல் இஃபாலா என்று சொல்லக்கூடிய தவாஃபுல் ஃபர்த் என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றதற்கு ஹரத்துக்கு மக்கள் வருவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹரத்தில் வந்து கொண்டு ஃபர்தான அந்த தவாஃபை நிறைவேற்ற போகிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த தவாஃபு செய்யலாட்டி ஹஜ்ஜே கூடாது. தவாஃபு முடிஞ்சு பெருநாளுடைய ஹுதுபா எங்களோட ஊர்களில் நாங்கள் கடைபிடிக்கணும். என்னென்னா, இந்த ஹஜ்ஜுடைய பெருநாளுடைய ஹுதுபாவை அவசரமாக அதிகாலையிலே நாங்கள் முடிச்சிடணும். 2 ரகாத்து ஹுதுபா. சூரியன் உதயமானில் இருந்து கொஞ்சம் மக்ரூஹான வக்து போயிட்டு நாங்கள் ஆரம்பிக்கணும். இதுக்கு பழக்க வைக்கணும்.
என்னோட பெண்களையும் பழக்க வைக்கணும். பெருநாள் என்பது சந்தோஷமான, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினம், அது இபாதத்துடைய தினம் அல்ல. எனவே அதற்குரிய ஏற்பாடு பள்ளி நிர்வாகங்கள் செய்யுங்க. கண்ணியமான சோதர்களே, பயிற்று நாளடைவில் எங்களுடைய ஆண்களும் பெண்களும் பெருநாளுடைய குத்துபாக்களை, பெருநாளுடைய தொழுகைகளை முட்கூட்டி முடிக்கிறதுடைய ஏற்பாடு நாங்கள் பண்ணினா எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை உதுகியாவுடைய கடமையை நாங்கள் சாதாரணமாக அழகாக நிறைவேற்றி அன்றைக்கு பெருநாளுடைய தினம் அந்த உதுகியாவுடைய மாமிசங்களை கொண்டு சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைண்டா பெருநாள் குத்பா முடியுது 8 மணி 9 மணி, அதுக்கு பிறகு போய் குர்பானி எல்லாம் முடிச்சு கொண்டு எங்களோட இறைச்சிகள் எல்லாம் பங்கு போட்டு கொடுத்தா அன்றைக்கு என்னமோ ஒரு கோழி இறைச்சி ஆக்குறாங்க, என்னமோ ஒரு இது இருக்கிறாங்க, கறி இல்லை, இது இல்லை. சகோதரர்களே, பெரியார்களே, இல்லை, அந்த குர்பானியுடைய நோக்கம் என்னென்னா ஏழை பணக்காரர் இல்லாமல் அன்றைய தினத்தில் மாமிசங்களை சமைத்து அல்லாவுக்காக அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷத்தை கொண்டாடணும். ஏழை பணக்காரன் இல்லாமல் ஒரு பணக்காரனுக்கு கடமை இருக்குது, நீ உன்னை செல்வத்தை பயன்படுத்தி அந்த குர்பானை செய்து அந்த ஏழைகளுடைய சந்தோஷத்தை உண்டாக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க, நிறைய பேருடைய தப்பான எண்ணம் என்னென்னா பள்ளியுடைய 4 சுவருக்குள்ளதான் சுவர்க்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இல்லை சகோதரிகளே, அருமை பெருமானார் சொன்னார்கள், ஆகமுல் இபாதா, இபாதத்தில் மிகப்பெரிய இபாதத் என்ன தெரியுமா? ஒரு ஏழையுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை உண்டாக்குறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஏழையுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை உண்டாக்குறது, அது என்ன எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கின மாதிரி. யார் மன் சர்ரனி ஃபகத் சர்ரல்லாஹ், யார் என்னை சந்தோஷப்படுத்தினானோ ரப் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி விட்டான். இதுதான் நிறைய கை நிரம்ப சம்பளம், கை நிரம்ப சம்பாத்தியம், சுப்ஹானல்லாஹ், பெரிய வருமானம், இது இருந்தால் தான் உதுஹியா கொடுக்கணும் என்று இல்லை. சகோதரிகளே, பெருநாளுடைய தினமும் அதற்கு பின்னால் வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 தினங்களும் குடும்பம் பிள்ளையாக அல்லது எங்களோட பொறுப்புக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்கிற அளவு எங்கள்கிட்ட பொருளாதார வசதி இருக்குதுன்னா மேலதிகமானதை நாங்கள் உதுஹியா கொடுக்கணும். அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா சொன்னாங்க, ஆயிஷா இங்கே வாங்க ஆயிஷா, ரசூலுல்லாஹ் குர்பானி கொடுக்க போகிறாங்க. அந்த கத்தியை தீட்டிட்டாங்க ஆயிஷா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கத்தியை தீட்டி மனைவி பிள்ளையாக ஈமானுக்கு பழக்க வைக்கப்பட்டாங்க. ஒரு இபாதத் நல்லமலுக்கு குடும்பம் குழந்தை பழக்க வைக்கப்பட்டார்கள். அறுத்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொன்னாங்க. ஆயிஷா, இதனுடைய இரத்தம் ஒரு சொட்டு பூமிக்கு விழுவதற்கு முன்னால் அது அல்லாஹ்விடத்திலே போய் விழுகிறது. ஒரு இரத்தம் விழுவதற்கு முன்னால் உடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இதான் உதுஹியா. சில பலகீனமான ஹதீஸ்ல வருது, அந்த மிருகத்தினுடைய ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒவ்வொரு நன்மை என்பதாக. அன்பு நபி அவர்கள் சொன்ன மாத்திரமல்ல, இந்த மக்கமா நகரத்தில் இருந்து அந்த மதீனாவுடைய பூமிக்கு சென்று 10 வருடங்கள் இந்த பூமியின் மேலால் நடமாடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வருடம் கூட உதுஹியாவை நிறைவேற்றாமல் இருந்தது கிடையாது. சகோதரர்களை, இதை தாண்டி அந்த மக்கமா நகரில் உதுஹியா கொடுப்பதற்காக இங்கே இருந்து மிருகத்தை ரெடியாக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜாஜிகள்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க, அங்கே மினால குர்பானி கொடுங்க. சகோதரர்களே, பெரியார்களே, எந்த வருஷம் விட்டதில்லை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, பாக்கியமான அமல், பெருமதிமிக்க அமல், இந்த பிற 10 செய்ய வேண்டிய அமல், அதை பிற 11, 12, 13 வரைக்கும் நாங்கள் செய்யலாம். ஷாபி மதகபுடைய 4 நாட்கள் அந்த உதுஹியாவுடைய அமல் இருக்குது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த திரும்பியும் சொல்கிறேன், சரியான முறையில் நல்ல மனஸ்தாபத்துக்கு வாங்க, நல்ல மனம் வைங்க. அல்லாஹ் உங்களோட வெற்றி அதில் வைப்பான். உங்களோட ஃபியூச்சரை மிக திறமையானதாக அல்லாஹ் ஆக்குவான். நல்ல சிந்தனை தேவை, நல்ல தைரியம் தேவை. குடும்பத்தில் எந்த ஏழையும் இந்த பெருநாளில் கண்ணீர் வடிக்கக்கூடாது தைரியப்படுங்க. உனக்கு ஏழுமா ஒரு சின்ன சாதாரண உடுப்பு வாங்கி கொடு. உனக்கு ஏழுமா சாதாரண 1000 ரூபா 500 ரூபா
உனக்கு ஏண்டியது அந்த ஏழை மக்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு கொடு. இது சாதாரண அமல் இல்லை, எல்லா அமலை விட பெரிய அமல்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருநாளுடைய ஏற்பாடு பெரிய பாகசாலி ஒன்றுமே இல்லை சகோதரர்களே. நேரத்தை